வணக்கம் நண்பர்களே. தெய்வங்களையும் கடவுளர்களையுமே படைத்தருளுபவன் ஒருவன் இருக்க, அவனை விடுத்து மந்திர ரூபங்களையும் ஐவர்களையும் தொழுதல் படிநிலையே என்றறிக. அதாவது நாம் இப்போ கும்பிடுகின்ற அநேக தெய்வங்களையும் கடவுளர்கள் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம் ஆகிய ஐவர்களையும் படைத்தவனே ஒருத்தன் இருக்கான். அப்படி இருக்கும்போது அவரை விடுத்து நாம் இந்த தெய்வங்களையும் இவங்களையும் தொடர்ந்து வணங்குதல் பார்த்தீங்கன்னா படிநிலைன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா ஆன்மாவினுடைய பயணத்தில் பார்த்தீங்கன்னா இது சரியகிரி யோகம் ஞானத்தில் இந்த மந்திர ரூபங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நோக்கி போகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியில் 16 நிலை. சரியில் சரியை, சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம், கிரியில் சரியை, கிரியல் கிரியை, கிரியல் யோகம், கிரியையில் ஞானம். இந்த முதல் 8 நிலை இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் தான் இந்த மந்திர ரூபங்களான தெய்வங்களை வழிபடுறது, மந்திரங்கள் சார்ந்த விஷயங்கள், யந்திரம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வர்றது பார்த்திங்கன்னா இந்த முதல் 8 நிலையில் வரக்கூடியது தான். இதெல்லாம் படிநிலை. நம்ம இதை தவறு அப்படிலாம் சொல்லிட முடியாது. எப்படி ஒருத்தர் பள்ளியில் படிக்கிறதே நம்ம தவறுன்னு சொல்லிட முடியாது. பள்ளின்றது பள்ளி படித்து முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்தது யூஜி, பிஜி, பிஹெச்டி இப்படி அடுத்தடுத்து நம்ம படிப்படியாக நம்ம போக முடியும். அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு படிநிலை தான். ஏன்னா இதை தெய்வங்கள் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம் இது அடுத்து வர்றது. இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்மத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். அதாவது இது பிரம்மா கிடையாது. பிரம்மான்றது படைக்கக்கூடிய தொழிலை ஒரு சித்தியை பெற்ற ஒருவர். இது பிரம்மா கிடையாது. இது ஐவருக்கும் மேலே இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்ற ஒரு விஷயம். பிரம்மம், பரம் பிரம்மம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுலேயும் இன்னும் கொஞ்சம் பெருசாக அடுத்த ஒரு இதில் இருக்கிறது பரம் பிரம்மம். இந்த மாதிரி அப்புறம் பராபரம். அப்புறம் அது என்னன்னா அது ஞானிகள் அடுத்தடுத்த லெவலில் சொல்கிறாங்க. இந்த பிரம்மத்தை இந்த இதில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கடவுளுடைய இது அடுத்தடுத்த இதில் பண்ணுறாங்க. எப்படின்னா இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் நம்மளோட சொல்லியிருந்த மாதிரி ஒரு வட்டத்தை விட்டு நீங்கள் வெளியே போகும்போதும் அதனுடைய இது பார்த்தீங்கன்னா பெருசாகுது அதோடைய இது. அதனால் இந்த அது வியாபித்து இருக்கக்கூடிய தன்மையை இன்னும் கொஞ்சம் பெருசாக இது பண்ணுறாங்க. இல்லை ஒரு கண்ட்ரோலிங் ஃபோர்ஸாக கூட நம்ம வேணா கூட வச்சுக்கலாம். இது ஒரு கண்ட்ரோலிங் ஃபோர்ஸு, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கு பேக் எண்டில் இன்னொரு கண்ட்ரோலிங் ஃபோர்ஸு, திருப்பி அதை பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபோர்ஸு, இப்படி கூட நம்ம யோசிக்கிறதுனா இப்படி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி என்னென்னா இதெல்லாம் நம்ம இத்தனை ஆயிரம் வருஷமாக நம்ம இப்படி வந்துட்டோம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கும்பிட்டுட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம இதுக்கு அடுத்தது உண்மையிலே இயற்கை உண்மை அப்படின்ற ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்காருன்றது அவருடைய நிலை என்ன அப்படின்றத உணர்ந்து அவரை நம்ம நோக்கி போக முயற்சி பண்ணணும். ஸோ அதுதான். நன்றி.